நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி கலையரங்கம். இந்த கலையரங்கம் பல்வேறு விதமான நிகழ்வுகளை பார்த்திருக்கின்றது, நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வாக எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு நாங்கள் விருதுகள் வழங்குகின்ற அந்த விழா என்பது இந்த கலையரங்கம் பெற்றிருக்கின்ற ஒரு பெருமையாகவே நான் கருதுகின்றேன். குறிப்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உங்களுடைய பிரதீப்குமார் IAS சார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, அது ஆசிரியர்களுடன் நடைபெறுகின்ற நிகழ்வாக இருந்தாலும், அது பள்ளி மாணவர்களுடன் நடைபெறுகின்ற நிகழ்வாக இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை அவரிடம் பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அவரை போன்று மற்றவர்களும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கு சொந்தக்காரர் அவர். இங்கே ரொம்ப அழகாக சொன்னாரே, அண்ணா அவர்கள் சொன்னது, பாளையங்கோட்டை சிறையில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அடைப்பட்டிருந்த பொழுது அண்ணா அவரை பார்க்க சென்றார். பார்க்கும்பொழுது கலைஞருடைய சிறை வாசலுக்கு வெளியே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வாசகம்தான் தன்னை வென்றான் தரணியை வென்றான் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்துவிட்டு கலைஞர்களை பார்த்துவிட்டு கடிதம் எழுதும்பொழுது அவர் சொன்னார், கலைஞர்களை நான் பார்க்க போனேன், அங்கே எழுதப்பட்டிருந்த வாசகம் என்பது தன்னை வென்றான் தரணியை வென்றான் என்று இருந்தது. நாங்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் பல விதமான ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு இன்றைக்கு முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை வென்றது, அதன் பிறகுதான் தரணியை வென்றது என்று 1967 முதலமைச்சராக வந்தபோது கடிதம் எழுதினார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வை அவர் சொன்னதாக இருந்தாலும் சரி, அதே போன்று எங்களது அரசு செயலாளர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஃப்ராங்காக இவ்வளோ அழகாக பேசுகிறார் இன்றைக்கி தான். ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பார், அதை பேசுவார், சார் முடிச்சுட்டேன் சார் நீங்கள் பேசுங்க சார். ஆனால் இன்றைக்கி தன்னுடைய மனதில் உள்ளதெல்லாம் இன்றைக்கு மிக அழகாக தெளிவாக எல்லாம் பேசிட்டு ஒன்று சொன்னார் முத்தாய்ப்பாக, ஏனென்றால் நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான் என்று மிக அழகாக சொன்னார். அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. தலைமை ஆசிரியர் என்பது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய குடும்ப தலைவர். நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்னால் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, ஒரு மேடையில் ஒரு அமைச்சராக, ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு இயக்குநர்களாக, ஒரு சிஓவாக இன்றைக்கி நாங்களாம் உட்காந்துங்க. அது நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ். நாங்கள் அட்மிஷனை பற்றி சொல்லும்போது மக்களிடம் செல்லுங்கள் என்று சொன்னால், அதுவும் அண்ணா சொன்னதான், மக்களிடம் செல் மக்களிடம் வாழ், அவனுக்கு என்ன தெரியுமோ அதிலேருந்தே தொடங்க, அவனிடம் என்ன இருக்கின்றது அதை கொண்டு கட்டுமானம் செய் என்று சொன்னார் அண்ணா. அதை தான் ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். எங்களுடைய இனமான பேராசிரியருடைய பெயர், கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னாலே அது அவர் தான், பேராசிரியர் என்று சொன்னாலே அது அவர் தான். ஆக அவருடைய பெயரில் இன்றைக்கு விருது வழங்கக்கூடிய இந்த விருதை பெற வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். பேசும்போது என்னுடைய அரசு செயலர் சொன்னார், நான் எப்படியெல்லாம் படித்து வந்தேன், எனக்கு அது ஒரு பெருமை. எங்கள் அப்பா உழவன் என்று சொன்னார், ஒரு விவசாயத்துறை அமைச்சருடைய பேரனாக நான் அவரை பாராட்டுகிறேன். அவருடைய கல்லூரி படிப்பை படித்தது RECன்னு சொன்னார், அது ஏன் தொகுதி, சட்டமன்ற தொகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு MLAவாக ஒரு அமைச்சராக நான் அவரை பாராட்டுகிறேன். இந்த கலைஞர் அரங்கம் நடைபெறுவது என்பது என்னுடைய தந்தை MLAவாக இருந்தபோது இந்த தொகுதி. ஆக இந்த 3 தலைமுறையும் சேர்ந்து எங்களுடைய அரசு செயலர் நம்முடைய குமரகுருபரன் சார் நாங்கள் வாழ்த்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தார், எந்த அளவுக்கு அவர் வந்தார் என்பதெல்லாம் கடந்து உங்களிடமிருந்து பெற்றது. இங்கே நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்னார், அவருடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் நடராஜன் சார் தான் அவரை இந்த அளவுக்கு மோல்டு பண்ணி கொண்டு வந்தாருன்னு சொன்னார். அவருக்கு நாங்கள் சிறந்த ஆசிரியர் விருதை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். நாங்கள் அப்போ தெரியாது அவருடைய பையன் தான் எங்களுக்கு அரசு செயலராக வருவார்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய ப்ராடக்ட் எங்கெல்லாம் பேசுகிறது பாருங்கள் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். இது போன்ற ஆசிரியர்கள் உருவாக்கி தான் ஆட்சித்தலைவர், ஏன் IAS பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அதை கேட்ட அடுத்த நிமிஷம் தன்னுடைய தந்தை தன்னுடைய மூச்சை நிறுத்தி கொண்டார். இது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் நம்முடைய அரசு செயலருக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய தந்தை உங்களுடைய IAS ஆஃபீஸராக நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்ட அடுத்த நிமிஷம் மறைந்தார் என்று நான் கேட்டபோது நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் என் தந்தை இழந்தவன் நான். ஆனால் உங்களுக்கு தந்தையாக தாயாக 2ஆம் பெற்றோர்களாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவ்வளோ முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு. ஆசிரியர்கள் என்று சொன்னால் சாதாரணமாக தான் பிள்ளை நல்லா வரணுங்கிறதை காட்டும், தான் வகுப்பறையில் இருக்கின்ற 40 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க நல்லா வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாருமே. அதனால தான் இங்கே பேசும்போது அவர் சொன்னார், அந்த அறிவொளி சார்னா சொன்னார், எங்களுக்கு எவ்வளோ கருத்துக்கள், எங்களோட எவ்வளோ சண்டை போடுவாங்க ஆசிரியர் சங்கம், ஒவ்வொருவரும் ஒரு விதமான கோரிக்கை இருக்கும். மனிதர்கள் என்றால் அப்படிதான், யாரும் உடனடியாக எனக்கு இது கிடச்சிச்சு யாரும் திருப்தி அடைய முடியாது, திருப்தி அடையக்கூடாது. மனிதர் இனம் என்றால் அப்படித்தான். ஆனால் எங்களால் முடிந்த வரைக்கும் மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி அவர் சொன்னார், ஒவ்வொரு திட்டத்தையும் எவ்வளோ அரசாங்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ முதலமைச்சர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்பொழுது இந்த 4 முறை நிதிநிலை அறிக்கையில் ஏறத்தாழ நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 1,57,000 கோடியை ஒதுக்கி தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார். இங்கே பேசிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் என்னென்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ். நமக்கும் ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கிறது. ஆக்சஸ் இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் தொடக்கப்பள்ளி இருக்கின்றதா, 3 கிலோமீட்டரில் அடுத்த நிலை பள்ளி இருக்கின்றதா, 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர், இப்படி ஒவ்வொரு விதத்திலும் அந்த ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல்ஸ் இருக்கிறதா, ஆக்சஸ். 2வது ஈக்குவிட்டி, எல்லாரும் ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறாங்க, அந்த ஜெண்டர் கரெக்டாக வருகின்றதா, அந்த ரேஷியோ நம்ம பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3வது கட்டமைப்பு. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, பொறுப்பேற்று 33 மாதங்கள் ஏறத்தாழ 3061 புதிய வகுப்பறைகளை கட்டி இன்னைக்கு நாம் திறந்திருக்கின்றோம். இன்னொரு 3000 வகுப்பறைகளுக்கு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கான நிதிகள் இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட 1000 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆக அடுத்தது கவர்னிங் ப்ராசஸ். ஒரு நிர்வாகம் எப்படி நடைபெறுகிறது, ஒரு துறை இருக்கின்றது, துறையை சார்ந்து அங்கே இருக்கின்ற அமைச்சர் எப்படி வேலை பார்க்கிறார், அங்கே இருக்கின்ற அரசு செயலர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், அதை சார்ந்திருக்கின்ற டைரக்டர்ஸ், ஜேடிஸ், டிடி, சிஓ, டிஓ, பிஓ, தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர், இவங்களாம் எப்படி வேலை பார்க்க, நிர்வாகம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது, இதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேராமீட்டர்ஸ். இந்த 4 பேராமீட்டர்ஸும் இந்தியாவிலே நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் நம்முடைய மாநிலம் தான்.